வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி சரணம். இனிய இறை சாதனை மார்க்க அன்பர்களே, உங்களோடு வேதாத்திரியத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பிற்கு இறைமுதன் அவர்களுக்கும் அவரை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது அன்பான நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களுக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். இதன் மூலமாக நீங்கள் அடைகிற இந்த தத்துவத்தின் மூலமாக உங்கள் இல்லத்தில் உள்ள பெரியோர்களும் நீங்களும் பிள்ளைகளும் உங்கள் சந்ததிகளும் உடல் நலத்தோடு தேக ஆரோக்கியத்தோடு நீள் ஆயுளோடு நிறை செல்வத்தோடு உயர்வாக வாழ்க, மகிழ்ச்சியாக வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நீங்க இன்னைக்கு மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. புதுசாக நான் ஒன்றும் சொல்ல போறதில்லை. ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். 1000 முறை உங்கள் காதில் விழுந்த சொற்கள் தான். ஆனால் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான். அதனால ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. நம்ம சொல்ல போகிறது ஐயா ரொம்ப தத்துவத்தை ரொம்ப ஆழமாக பேச போகிறார் போல தெரியுது. அதனால நமக்கு புரியுமோ புரியாதுங்கிற கவலையெல்லாம் வேண்டியதில்லை. மகரிஷி சொன்னதை போல மகரிஷி ஒரு முறை சொன்னார், ஒரு அம்மையாரிடம் சொன்னார், 3வது படித்த எனக்கே புரிஞ்சு போச்சுன்னா 10வது படித்த உங்களுக்கு ஏமா புரியாது அப்படின்னாரு. அது மாதிரி இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம்தான், எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடியதான். அதை நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இன்றைய தலைப்பு அறிவு. ஒன்றை அன்னைக்கு நான் சொல்ல மறந்துட்டேன், அதுக்கு அடுத்து சேர்த்துக்கிறணும். அறிவு, உயிர், மனம், ஆத்மா, உள்ளம். இந்த வரிசையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுக்கு என்ன வித்தியாசம், மகரிஷியினுடைய தத்துவத்தில் இவைகள் எல்லாம் என்ன பொருள் இதுக்கு அப்படின்னு கொஞ்சம் பார்த்துட்டோம்னா, நம்ம யாரை பார்த்தாலும் நீங்கள் மகரிஷிகிட்ட படிக்கிறீங்களா, அதை சொல்லுங்க, இந்த மனம்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா கொஞ்சம் சொல்லணும், அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் மகரிஷியினுடைய அவருடைய கருத்துக்களை கொஞ்சம் மனசில் வாங்கிக்கிறணும். ஏன்னா லாங்குவேஜில் ஒரே சொல்லுக்கு பல பொருளை நம்ம மீன் பண்ணுறோம். சொல் ஒன்று தான், ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை அர்த்தத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்க, ஒரு உதாரணமாக, ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து ப்ரொமோஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் நண்பருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நண்பர் ப்ரமோஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோர்ஸாக பேசுகிறாருங்க அப்படிங்கிறீங்க. அங்கே நீங்கள் என்ன வார்த்தை யூஸ் பண்ணீங்க, ஃபோர்ஸாக பேசுகிறாருங்க. அப்புறம் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போகிறீங்க, நீர்வீழ்ச்சியை பார்க்குறீங்க, பாருங்க எவ்வளோ ஃபோர்ஸாக விழுகுது பாருங்க அப்படிங்கிறீங்க. அங்கேயும் ஃபோர்ஸ்ன்னு தான் சொல்கிறீங்க. உங்கள் நண்பருக்கும் ஃபோர்ஸ் தான் சொல்கிறீங்க, தண்ணி விழுகிறதுக்கும் ஃபோர்ஸ்ன்னு தான் சொல்கிறீங்க. இல்லை, ஒரே சொல்லுதான். அப்புறம் இந்த பக்கம் வர்றீங்க, இந்தியாவில் என்னதான் இருந்தாலும் இந்தியாவுக்கு அந்த ஃபோர்ஸ் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோர்ஸ் ஒரே வார்த்தை தான், ஆனால் பொருள் வேறு. அது மாதிரி இந்த அறிவு அப்படிங்கிறதுக்கு வார்த்தை ஒன்று தான், ஆனால் பல பேர் பலவிதமாக பொருளில் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதனால மகரிஷி இதை எப்படி யூஸ் பண்ணுறாரு,
அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதுல இருந்து அப்புறம் ஒவ்வொரு வார்த்தையா போயிடலாம். இந்த சீரீஸ் இன்னைக்கூட முடியும்னு நான் நினைக்கல. கொஞ்சம் மீட்டம் இருந்துச்சுன்னா அடுத்த நாளைக்கு வந்துடலாம் நம்ம. அடுத்த லெக்சருக்கும் போகலாம் நம்ம. ஓகே. இப்போ ரொம்ப எளிமையா இதை ஆரம்பிக்கலாம். நான் முதலே சொன்னேன், ரொம்ப ரிலாக்ஸ்டா மனசை வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ உங்களை கூட சேர்ந்து நானும் கொஞ்சம் சிந்திக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப நம்ம சுத்தி பல அமைப்புகளை நம்ம பார்க்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க, நாம் வளர்க்கிற பூனை, நம்ம காம்பவுண்ட் சுவத்துல இருக்கிற மரம், இது 3 வித்தியாசம்தான். மரம் நம்ம காம்பவுண்டுக்கு வெளியில நிக்குது, பூனை நம்ம வீட்டுக்குள்ள நிக்குது, பசங்க நம்ம வீட்டுக்குள்ள இருக்காங்க. பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க, பூனை வந்து ஸ்கூலுக்கு போறதில்ல, மரமும் ஸ்கூலுக்கு போறதில்ல. எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. மரத்தை நீங்க வெட்டலாம், அது ஒன்றும் பண்ணாது. ஆனா பூனையை கொஞ்சம் அதட்டினீங்கன்னா ஓடிடும். பையனை அதட்டினாலும் ஓட மாட்டான். எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. எத்தனையோ வித்தியாசம் இருந்தாலும் இவைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் இருக்கு. நம்ம வீட்டு பையன்னாலும் சரிதான், பூனைனாலும் சரிதான், மரம்னாலும் சரிதான், இந்த மூன்றுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. எல்லாவற்றிலும் ஒற்றுமையை பார்க்கிறது தான் தத்துவம். எல்லாவற்றையும் ஊடுருவி நிற்கிற ஒற்றுமை. ஔவையார் ரொம்ப அருமையா சொல்லுவாங்க, ஒன்றாக காண்பதே காட்சி. ஒரு உண்மையான காட்சி என்னன்னா, எல்லாத்தையும் ஒன்றாக பார்ப்பது. ஒன்றாக காண்பதே காட்சி. யார் வீரம்? நான் வீரன் யார் சொல்லலாம்? புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். அடுத்தவங்க போய் அடிச்சுட்டு வர்றது வீரம் இல்லை. உன்னுடைய அவயவங்களை நீ அடக்கி நீ ஆண்டுட்டேன்னா அதான் என் வீரம். ஒன்றாக காண்பதே காட்சி, புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். ஆக இந்த ஒன்றாக காண்பதே காட்சி, அதான் உண்மையான தத்துவம். இப்போ கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டு பையனுக்கும் பூனைக்கும் மரத்திற்கும் உள்ள ஒற்றுமை என்ன? ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. தத்துவத்தை நம்ம இங்கதான் ஆரம்பிக்கிறோம். நீங்க யோசிச்சு பார்த்து உங்களுக்குள்ளேயே ஒரு விடை வந்திருக்கும். அந்த விடையை நீங்க வச்சுக்கோங்க. அந்த விடை உங்ககிட்ட இருக்கட்டும். கொஞ்சம் யோசிங்க, அவ்வளவுதான். நான் சொல்லி நீங்க தெரிவதை விட நீங்களாவே ஒரு ஆன்சருக்கு வந்துடுறது நல்லது. இந்த மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னா, இந்த மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை, இந்த மூன்றும் இயங்குகிறது. பையனும் இயங்குறான், பூனையும் இயங்குது, மரமும் இயங்குது. இயங்குறாங்க, 3 பேருமே இயங்குறாங்க, இயக்கத்தில் இருக்காங்க. இயக்கம் என்பது இந்த மூன்றிற்கும் பொதுவானது. இதை கொஞ்சம் நீங்க ஆழமா மனசுல வச்சுக்கோங்க. இயக்கம் என்பது இந்த மூன்றுக்கு மட்டும் அல்ல, நீங்கள் பார்க்கிற எல்லாவற்றுக்கும் பொதுவானது. இந்த இயக்கம், இந்த அசைவுன்னு சொல்றமே இயக்கம், அந்த அசைகிறது இயக்கம் இருக்கு, இது நீங்க பார்க்கிற எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆனா நீங்க நினைக்கலாம், நம்ம வீட்டுல ஒரு குடம் இருக்கு, அது பேசாம தானே உட்கார்ந்துட்டு இருக்கு, அதுக்கு எங்க இயக்கம் இருக்கு? ஆனா குடம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான செல்களால் ஆனது. அந்த செல்லுக்குள்ள என்ன இருக்கு?
அணு இருக்கு. அணுவுக்குள்ள என்ன இருக்கு? எலக்ட்ரான் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப எல்லா உள்ளுக்கும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம கண்ணுக்கு பவர் இல்லை. நம்ம கண்ணுக்கு மட்டும் பவர் இருந்துச்சுன்னா அந்த குடத்தை பார்த்தா எப்படி தெரியும்? உள்ளுக்குள்ள எல்லாம் கஜகஜா கஜகஜான்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நமக்கு அந்த கண்ணுக்கு பவர் இல்லாதனால அந்த மொத்தமான குடத்தை தான் பார்க்குறோம். தனித்தனி ஆட்டத்தை பார்க்கறது இல்லை. அதனால அதுல இருக்கிற அசைவை நம்ம ரசிக்கல. ஆக ஒன்று குறிச்சு வச்சுக்கோங்க, நான் பார்க்கிற அனைத்திலும் இயக்கம் இருக்கிறது. இதுல வேறுபாடான பொருள் இருந்துச்சுன்னா இப்பவே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கடைசியில டிஸ்கஷன்ல கொண்டு வரலாம். இல்லைங்க நீங்க சொல்றது சரியில்லைங்க, நானும் ஒரு பொருள் சொல்றேன் அதுல இயக்கமே இல்லையே அப்படின்னு ஏதாச்சும் நீங்க நினைச்சீங்கன்னா அதை இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து அனைத்திலும் இயக்கம் இருக்கிறது. இப்போ இயக்கம் என்று சொன்னால் அது இயங்குவதற்கு என்ன வேணும்? எல்லாத்துலயும் இயக்கம் இருக்கு. ஒன்று இயங்குவதற்கு என்ன வேணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் வாங்க யோசிச்சு பாருங்க. நான் இயங்கணும், இங்க இருந்து எழுந்திருச்சு அங்க போகணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? என்ன இருந்தா நான் போக முடியும்? இல்ல, ரொம்ப சிம்பிளா நீங்க சொன்னீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நான் போகணும்னா எனக்கு கொஞ்சம் சக்தி இருக்கணும் இல்லையா? எழுந்திருச்சு நடக்கணுமே. ஆனா எத்தனை பேர் நம்ம வயதான காலத்துல டேபிள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். டேபிளுக்கு எதிர்த்த மாதிரி உப்பு இருக்கு. நம்ம சாப்பிடும்போது உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறணும். ஆனா அந்த எதிர்த்த மாதிரி இருக்க உப்பு டப்பாவை எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியல? சக்தி இல்லை. எழுந்திருச்சு 2 எட்டு வைக்க முடியல. ஆனா நீங்களே ஆரம்ப காலத்துல எப்படி இருந்திருப்பீங்க? உங்ககிட்ட அந்த சக்தி இருந்ததுனால இல்ல, எத்தனை மைல் நடந்திருப்பீங்க, எத்தனை மலை ஏறி இருப்பீங்க, என்ன பேச்சு பேசியிருப்பீங்க. அதெல்லாம் சக்தி இருந்ததுனால. இப்ப சக்தி குறைஞ்சு போச்சு, 2 ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல. அப்போ இயக்கத்திற்கு வேண்டியது ஆற்றல், சக்தி. ஆற்றல் இல்லைன்னா இயக்கம் இல்லை. சரி, இயங்குவதற்கு ஆற்றல் வேணும், உண்மைதான். ஆனா இப்ப நீங்க சாப்பிடும்போது எழுந்திரிச்சிட்டீங்க. ஏன் எழுந்திரிச்சீங்க? இதுல உப்பு இல்லை, குறைஞ்சி போச்சு. உப்பு போடணும், உப்பு அங்க இருக்கு, அதை எடுக்கணும். அதான் நோக்கம் இல்ல. ஆக நீங்க எழுந்திரிச்சு நின்றுட்டேனா என்ன செய்யறதுன்னு யோசிக்க மாட்டீங்க. என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். எழுந்திரிச்சு அந்த உப்பை எடுக்கணும். இப்போ உங்க உப்பு உங்க முன்னாடி இருந்துச்சுன்னா நீங்க பின்னாடி போக மாட்டீங்க, முன்னாடி தான் நடப்பீங்க. ஆக இயக்கத்திற்கு, ஒரு செயலுக்கு செய்யறீங்க, அதுக்கு நீங்க ஆற்றலும் வேணும், அந்த செயலை முடிப்பதற்கான அறிவும் வேணும். இந்த அறிவு இல்லைன்னா இயக்கம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எழுந்திரிச்சிட்டீங்க நடக்கிறீங்க, எந்த பக்கம் போகணும், எதுக்காக எழுந்திரிச்சோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த அறிவு. ஓ, உப்பு எடுக்கணுமா, ரைட். ஆக இயக்கம் என்பதற்கு 2 வேணும். ஒன்று ஆற்றல், இன்னொன்று அந்த எதற்காக நாம் எழுந்திருத்தோம், நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு நிலைப்பாடு, ஒரு முடிவு இருக்கிறதே, அந்த முடிவுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற அறிவு. ஆக இந்த அறிவுக்கு
இன்றைய விஞ்ஞானத்திலும் சரி, தத்துவத்திலும் சரி, அறிவு என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷனே இல்லை. இதுதான்ப்பா அறிவு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் இல்லை. ஏன்னா சில பேருடைய அறிவு இன்னொருத்தரை கொலை செய்யணும், சில பேருடைய அறிவு பணம் சேர்க்கணும், இன்னொருத்தருடைய அறிவு ஒருத்தரை ஏமாத்தணும். அப்ப அறிவுனா ஏமாத்துறதா, கொலை செய்யறதா, பணக்காரர் ஆவதா, இல்ல 3 வேணான்னு படிக்கிறதா? எது அறிவு அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் இல்லாம இருந்தது. அதுக்கு மகரிஷி அவங்க ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டாங்க. இந்த டெஃபினிஷன் மகரிஷி கிட்ட இருந்து தான் வருது. இப்போ அறிவு என்றால் என்ன, ஆற்றல் என்றால் என்ன? ஆற்றல் என்பது இயக்கத்தினுடைய ஒரு அடிப்படை. ஆற்றல் இல்லைன்னா இயக்கம் இல்லை. அறிவு என்பது இயக்க ஒழுங்கு. அற்புதமான டெஃபினிஷன். அந்த இயக்க ஒழுங்கு இருக்கே, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்வதற்காக அந்த இயக்க ஒழுங்கு அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த இயக்க ஒழுங்கிற்கு பெயர் அறிவு. அது ஆங்கிலத்திலையும் போட்டிருக்காரு, தி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு வேண்டியது ஆற்றல், ஆனால் அந்த ஒரு ஆர்டர் இருக்கு. ஒரு மாமரம் இயங்குது, எதை நோக்கி இயங்குது? ஒரு பழம் காய்க்கணும், இந்த பழத்தை தான் காய்க்கணும்னு இயங்குது. அதுல ஒரு ஆர்டர் இருக்கு, அது மாற்றி காய்க்காது. அதுல ஒரு ஆர்டர் இருக்கு. ஸோ தி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் அறிவு. இயக்க ஒழுங்கிற்கு பெயர் அறிவு. ஆக இப்ப நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரணும்னா, ஒவ்வொன்றும் நாம் பார்க்கிற ஒவ்வொன்றும் இயக்கம் இருக்கிறது. அந்த இயக்கத்திற்கு அடிப்படையான ஆற்றல் இருக்கிறது, அந்த இயக்க ஒழுங்கு இருக்கிறது, அந்த இயக்க ஒழுங்கிற்கான அறிவு இருக்கிறது. அந்த இயக்க ஒழுங்கைத்தான் நம்ம அறிவுன்னு சொல்றோம். அப்ப அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் அறிவு இருக்கு. ஏன்னா எல்லாமே இயங்குது, எல்லாத்துலயும் ஆற்றல் இருக்கு. நம்ம பார்க்குற எல்லாத்துலயும் இருக்காது. ஆக பல தத்துவங்கள்ல, விஞ்ஞானத்துல அறிவை எப்படிதான் சொல்லி இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. மகரிஷி என்ன சொல்லுகிறாருன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். நமக்கு முக்கியமாக வேதாத்திரின்னு என்று சொன்னோம்னா மகரிஷி என்ன சொல்றாரு? பல பேர் பல விதமா சொல்றாங்க. ஆனா மகரிஷி என்ன சொல்றாரு? எந்த ஒன்று இயக்கத்திற்கு ஆதாரமாக இருக்கிறதோ அது ஆற்றல். எந்த ஒன்று இயக்க ஒழுங்காக வருகிறதோ அது அறிவு. ஆங்கிலத்தில் தி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். அறிவுங்கிறதுக்கு நாலேஜுன்னு கிடையாது. நாலேஜ் வேற, அறிவு வேற. அறிவுங்கிறதுக்கு இன்றைய காலத்துல ஒரு ஆங்கிலத்துல சொல்லணும்னா அறிவுங்கிறதுக்கு கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் தான் மகரிஷி அதை மீன் பண்றாரு. தி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு கான்சியஸ்னஸ். ஆக நம்ம பார்க்கிற எல்லாத்துலேயுமே அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு. ஒரு செங்கல்ல இருக்கு, ஒரு நல்லெண்ணெயில இருக்கு, அறிவும் ஆற்றலும் இருக்கு. ஒரு விஷத்திலேயே இருக்கு, அறிவும் ஆற்றலும் இருக்கு. எல்லாத்துலயும் இருக்கு. தூணிலும் இருக்கு, துரும்பிலும் இருக்குது. அது இல்லாத இடமே கிடையாது. ஏன்னா இயக்கம் இல்லாத இடம் இல்லையே. இயக்கம் இருக்கிற இடத்துல எல்லாம் அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கும். ஆக இப்ப நீங்க உங்க மனதுக்குள்ள இல்ல பேப்பர் இருந்துச்சுன்னா பேப்பர்ல அண்டர்லைன் பண்ண வேண்டியது, நாம் காணும் அனைத்திலும் காணாது இருப்பதிலும்
அறிவும் ஆற்றலும் இருக்கிறது. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்க லெவல். அறிவும் ஆற்றலும் உண்டு. இப்ப யாராச்சும் கேட்கலாம், ஆற்றல் தான் என்ன? இயக்கத்திற்கான அடிப்படை காரணம் அதுதான். அறிவுனா என்ன? அந்த இயக்கத்தில் உள்ள ஒழுங்குக்கு பெயர் அறிவு அப்படின்னு சொல்லிடலாம். அவர் உங்க டெஃபினிஷனை ஏத்துக்கிறாரா இல்லையாங்கிறது அது வேற விஷயம். ஆனா இதுதான் எங்க டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்போ இன்னொரு கேள்வி. இந்த கேள்விக்கு நான் வர்றேன். இந்த கேள்வியை நான் முதலாக சந்தித்தது நான் லெக்சரராக இருக்கும்போது நான் எடுத்த வகுப்பறையில் இந்த கேள்வியை நான் முதலாக சந்திக்கிறேன். அப்போ காலேஜில் நான் லெக்சரராக இருக்கிறேன். ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்எல்சி முடிச்ச உடனே காலேஜில் சேர்ற முதல் வருஷம் ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸ். அப்போ அங்கெல்லாம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 15, 16 இருக்கும். 80 பேர் உட்கார்ந்துருக்காங்க கிளாஸ்ல. 80 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸ். நான் போய் பிசிக்ஸ் பாடம் நடத்துறேன். அன்றைக்கு நடத்த வேண்டிய பாடம் ஆற்றல், எனர்ஜி அப்படின்னு இருக்கு. ஆங்கிலத்தில் எனர்ஜி. நாங்கள் போய் கிளாஸ் எடுக்கிறேன். 80 சிறார்கள் தானே அவங்கெல்லாம். ஒரு 16 வயசு. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். என்ன சொல்றேன்? ஆற்றலை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாதுன்னு சொல்றேன். இதை பசங்களாம் கவனிச்சுக்கிட்டே வர்றாங்க. நான் இதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே வர்றேன். ஏன்னா அவங்களுக்கு இது போய் சேரணும்னு சொல்லிட்டு. எனர்ஜி cannot be created nor be destroyed. அதை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி பல உதாரணங்களை சொல்லி, ஆனா நம்ம என்ன பண்ண முடியும்? எனர்ஜியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஃபார்ம்ல இருக்கிற எனர்ஜியை இன்னொரு ஃபார்முக்கு வேணா மாத்தலாம். அதான் நம்ம செய்ய முடியும். இப்போ ஒன்று இல்லை, என் கையில ஒரு பந்து இருக்கு, எனக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு. இந்த பந்தை நான் வீசி விட்டெறிகிறேன். விட்டெறிஞ்சேன்னா இந்த பந்து ஒரு ஆற்றலை எடுத்துக்கிட்டு ஓடுது. அந்த பந்துக்கு யாரு ஆற்றல் கொடுத்தது? நான். அப்ப என்கிட்ட இருக்கிற எனர்ஜி இப்ப நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், பந்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த எனர்ஜியை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஆனா உருவாக்க முடியாது. டீசல்ல இருக்கிற எனர்ஜி தான் காரினுடைய ஓட்டமாக வருகிறது. ஆனா இந்த கையில் இருக்கிற பந்தை நான் ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அப்படி விட்டெறிஞ்சா போதும், என்கிட்ட இருக்கிற எனர்ஜியை பந்து வாங்கிக்கிருச்சு. ஆனா சில சமயத்துல அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பெரிய மெஷின் வேண்டி இருக்கு. டீசல்ல இருக்கிற எனர்ஜியை காரினுடைய ஓட்டமாக மாத்தணும்னா அங்க ஒரு என்ஜின் வேண்டி இருக்கு. பல பாகங்களை விட ஒரு என்ஜின் வேண்டியிருக்காங்க. அந்த என்ஜின்னால தான் டீசல்ல இருக்கிற எனர்ஜியை அது காரினுடைய ஓட்டமாக மாற்றுது. அதற்கு பெயர் கார் என்ஜின். அதே மாதிரி அந்த காலத்துல தண்ணீர் எடுக்கிறோம், தீயில் இருக்கிற எனர்ஜியை தண்ணிக்கு கொடுக்குறோம், தண்ணி நீராவியாக மாறுது. நீராவியில் இருக்கிற எனர்ஜியை அந்த என்ஜினுக்கு கொடுத்து அந்த என்ஜின் சக்கரம் சுத்துது. ஆனா இவ்வளவு செய்யறதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் வேண்டியிருக்கு. அதுக்கு பேர் தான் ரயில்வே என்ஜின். ஆக ஒரு ஃபார்ம்ல இருக்கிற எனர்ஜியை இன்னொரு ஃபார்முக்கு மாத்தலாம். அது என்னால முடியும், ஆனா உருவாக்க முடியாது அப்படின்னு ஒரு 1 ஹவரா சொல்லிட்டேன்.
சொல்லிட்டு எனக்கு ஒரு திருப்தி, பாடத்தை பிரமாதமா நடத்திட்டோம்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது பின்னாடி பெஞ்சில இருந்து ஒரு பையன் எழுந்திருச்சான். இது வந்து ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸ் நடந்தது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு சார்னு ஒரு பையன் எழுந்திருக்கிறான். என்னப்பான்னு கேட்டேன். சார் ஒரு சந்தேகம் அப்படின்னா. என்னப்பா சந்தேகம் சொல்லு அப்படின்னு சொன்னேன். பொதுவாக நான் நடத்துகிற எல்லா வகுப்புலையுமே பையனுக்கு ஒரு ஃப்ரீடம், நீ என்ன வேணா சந்தேகம் கேளு அப்படிங்கிற ஃப்ரீடத்தை நான் கொடுத்து வச்சிருந்தேன். என்னை பொறுத்தவரையில ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கும்போது அவருக்கு கிடைக்கிற லாபம் என்ன அப்படின்னா, சம்பளம் இல்லை. மாசத்துல வாங்குற சம்பளம் இருக்கு, அதெல்லாம் எனது லாபம். அப்ப என்ன எனக்கு லாபம் நான் கிளாஸ் எடுக்கும்போது? இந்த ஆசிரியரும் சொல்ல முடியாத ஒரு கேள்விய ஒரு பையன் கேட்டான்னா அந்த கேள்விதான் எனக்கு லாபம். ஏன் லாபம்? அதுல இருந்து நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். என் சிந்தனையை தூண்டுது அது. அதுதான் லாபம். நான் வாங்குற சம்பளம் லாபம் இல்ல, அது உண்மையான லாபம் கிடையாது. உண்மையான லாபம் ஒரு ஆசிரியருக்கு எதுவென்றால், அவன் யாரை பார்த்து பாடம் சொல்லுகிறானோ அங்கிருந்து ஒரு கேள்வி வரணும். அது அந்த ஆசிரியரை மேலும் சிந்திக்க தூண்டணும். அப்ப அந்த பையன் எழுந்திருக்கிறான். என்னப்பா சந்தேன்னு கேட்டேன். இப்போ வகுப்பே நிசப்தமா இருக்கு. ஆனா இது என்ன, இதுல என்ன சந்தேகம் கேட்க போறான் அப்படின்னு வகுப்பு நிசப்தமா இருக்காங்க. நீ கேளப்பான்னு சொல்றேன். அந்த சின்ன பையன் கேட்டான், நீங்க ஆற்றலை உருவாக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்களே சார். ஆமாப்பா, ஆற்றலை உருவாக்க முடியாது அப்படின்னா, இப்ப நான் பார்க்குற ஆற்றல் எல்லாம் அப்ப எப்படி எங்கிருந்து வந்துச்சு? நான் நிறைய ஆற்றலை பார்க்குறேனே, என்னை சுத்தி சூரிய ஆற்றல் இருக்கு, எத்தனையோ ஆற்றல் இருக்கு, வெப்பம்ங்கிற ஆற்றல் இருக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி வந்தது? ஆற்றலை உருவாக்க முடியாது என்றால் இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி. நான் உண்மையிலே அசந்து போயிட்டேன். ஆமா, ஆற்றலை உருவாக்க முடியாது என்றால் பின் எப்படி இவ்வளவு ஆற்றலும் வந்தது? அவ்வளவு ஆற்றலும் விட்டுருங்க, எனக்குள்ள இருக்க ஆற்றலே எப்படி வந்தது? அப்போ எனக்குள்ள ஒரு ஆற்றல் இருந்து பேசிட்டு இருக்கேனே, அப்ப இந்த ஆற்றலே எப்படி வந்துச்சு? அப்பதான் நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். அந்த பையன் ஒரு சிம்பிளான கேள்வியை கேட்டான். எனக்கு அப்ப அதுக்கு ஆன்சர் கிடையாது. நான் பார்க்கிற ஆற்றல் எல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்ப நான் சொன்னேன், அப்பா இது ரொம்ப நல்ல கேள்வி, அபாரமான கேள்வி. ஆனா இதற்கு விடை இப்போது என்கிட்ட இல்லை. ஆனாலும் இதற்கான விடையை தேடி பிடிச்சு ஒரு நாளாவது ஒரு நாள் இந்த கிளாஸ்ல நான் சொல்றேன், சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி, நல்ல கேள்வியப்பா அப்படின்னு அந்த பையனை அமர சொன்னேன். எனக்கு தெரியலன்னு சொல்றதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. தெரிந்த மாதிரி இன்னொன்றை சொல்வதுதான் தப்பு. பொதுவாக ஆச்சாரியார்கள் கூட, ஆசிரியர்கள் கூட சில சமயத்துல தெரியலேன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்கிடுவாங்கன்னு சொல்லி தெரிந்ததை போல தவறானதை சொல்லி கொடுத்துருவாங்க. அப்ப அந்த பையன் தவறானதை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதை மாத்துறதுக்கே ரொம்ப சிரமப்படணும். ஆக தெரியலன்னா தெரியல, அவ்வளவுதான். சிந்திக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுல இருந்து நான் காண்கின்ற ஆற்றல் எல்லாம் எவ்வாறு, எங்கிருந்து வந்தது? கொஸ்டின் மார்க். இதற்கான விடைய இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. பிக் பேங் ஒன்று இருக்கு, அது ஒன்று சொல்லுது இந்த ஆற்றலாம் எங்கிருந்து வந்ததுன்னு. இந்து தத்துவம் அது ஒன்று சொல்லுது, சைவ சித்தாந்தம் அது ஒன்று சொல்லுது, கிறிஸ்டியானிட்டி அது ஒன்று சொல்லுது.
ஒருமித்த கருத்து இல்லை இன்னைக்கு. அந்த பையன் கேட்ட கேள்விக்கு ஒருமித்த பதில் இல்லை. இதெல்லாம் மகரிஷி ஒண்ணு சொல்றாரு, அவ்வளவுதான். இதுவரைக்கும் பலவிதமான தத்துவங்கள் பலவிதமாக சொல்லி வந்த ஒரு விடை, அதற்கு இப்ப மகரிஷி என்ன சொல்றாருன்னா பார்க்கணும். இவரது விடை என்ன? நாம் பார்க்கின்ற இந்த ஆற்றல்கள் எல்லாமே எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறதா இப்ப நம்ம கேள்வி. அன்றைக்கு நான் அறிவை பற்றி நான் அன்னைக்கு பேசல. இதே கேள்வி அறிவுக்கும் பொருந்தும். ஒவ்வொரு அமைப்பிலும் நான் அறிவை பார்க்கிறேன். இந்த அறிவெல்லாம் அந்த அமைப்புக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வி அறிவுக்கும் பொருந்தும். ஆனா அதை கேட்கல, நானும் அதை சொல்லல, அந்த பையனும் கேட்கல. ஆக இப்ப கேள்வி, ஒவ்வொன்றிலும் நான் பார்க்கிறேன் அறிவும் ஆற்றலும் எங்கிருந்து வந்தது. ஏன்னா நான் உருவாக்க முடியாது, நான் உருவாக்கவும் இல்லை. நான் ஒன்றை இன்னொன்றாக மாற்றுகிறேன், அவ்வளவுதான். எனக்குள்ள இருக்கிற ஆற்றலை இன்னொன்று கொடுக்கிறேன், அவ்வளவுதான் நான் செய்யறது என்று பார்க்கும்போதுதான் இப்போது மகரிஷி வருகிறார். இவைகளெல்லாம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு அந்த கேள்விக்கு மகரிஷி வருகிறார். சரி, இப்போ மகரிஷினுடைய விடை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அறிவும் ஆற்றலும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அறிவும் ஆற்றலுமான அடிப்படையான சிறு பொருள் எது, சின்ன பொருள் எது? எல்லாத்துலயும் அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு. ஆனா அதுல எது சின்ன பொருள் அப்படின்னு பார்த்தா அதுதான் விண். விண் என்று சொல்லப்படுவதுதான் சின்னம் சிறிய பொருள். அறிவும் இருக்கு, அதுக்கு ஆற்றலும் இருக்கு. உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். உணர்ச்சிக்கு முன்னும் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் நினது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். அற்புதமான வரிகள் அது. நான் இது வரைக்கும் அறிவுனா மனுஷன் அறிவோட பேசுறான் அப்படின்னு சொல்லுவோமே, அதுதான் அறிவுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னும் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். ஆக இந்த விண்ணுக்கு முன்னாடியே அறிவு இருக்கு, விண்ணுக்கு முன்னாடியே ஆற்றல் இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு மகரிஷி வர்றாரு. ஆக விண்ணுக்கும் முதலாக அறிவு இருக்கு, விண்ணுக்கும் முதலாக ஆற்றல் இருக்கு. அப்ப அது என்ன, விண்ணுக்கு முதலாக என்ன அப்படின்னு வர்றாரு மகரிஷி. ஒரு லாஜிக்கா வர்றாரு அவரு. அப்படி பார்க்கும்போது ரொம்ப நிதர்சனமா சிம்பிளா மகரிஷி எங்க வர்றாருன்னா, விண் இருக்கு. விண் எந்த இடத்துல இருக்கு? அது இருக்கிறதுக்கு எந்த இடத்துல இருக்கு? வெளி. அது சுத்துறதுக்கு ஒரு இடம் வேணுமே, அதான் அந்த வெளி. இடம்னு சொல்றோம், கொஞ்சம் லாங்குவேஜ்ல சொன்னோம்னா வெளி. ஆக இப்ப ரெண்டு இருக்கு, விண், அதை தாங்கிக்கிட்டு இருக்கிற வெளி, இந்த ரெண்டு. அப்ப இந்த வெளி அப்படின்னு சொன்னா, விண் சின்ன தெரியது, எல்லை உடையது, கண்ணு கூட தெரியாது, அவ்வளவு சிறுசு அந்த விண் என்பது. ஆனால் அது எங்கே சுற்றுகிறது? வெளியில் சுற்றுகிறது. ஆனால் அந்த வெளி இருக்கே, எல்லை இல்லாம போய்கிட்டு இருக்கு. எல்லையே இல்லை அந்த வெளி, பாட்டுக்கு போயிட்டே இருக்கு வெளி, நாலா பக்கமும் போய்கிட்டு இருக்கு. அப்ப ரெண்டு தான் இருக்கு இப்போ. ஒன்று விண்,
இன்னொன்று வெளி. ரெண்டு தான் இருக்கு. இப்போ மற்றதெல்லாம் விண்ணின் கூட்டு தான். மகரிஷி சொன்ன மாதிரி நிலைவெளியில் எழுப்புகின்ற நேர் அலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதில் விண் கூட்டே மாபூதம் ஐந்துமாம். இந்த விண்ணுடைய கூட்டு தான் மற்றதெல்லாம். ஆனா விண் இருந்த போது ரெண்டு தான் இருக்கு. விண் இருக்கு, அதை சுத்துகிற இடமாக வெளி இருக்கு. இப்ப மகரிஷி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. ரெண்டே ரெண்டு தான் இப்ப இருக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற சாய்ஸ். இதுல விண்ணிலிருந்து வெளி வந்திருக்குமா அல்லது வெளியிலிருந்து விண் வந்திருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு வர்றாரு. ரொம்ப சிம்பிள் லாஜிக் இது. விண்ணில இருந்து வெளி வந்திருக்குமா அல்லது வெளியிலிருந்து விண் வந்திருக்குமாங்கிற கேள்வி. நேச்சுரலி யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க, ஏன்னா விண் சிறுசு, கண்ணுக்கு தெரியாத சிறுசு. அந்த சிறுசுல இருந்து பெரியது வந்திருக்க முடியாது. ஏன்னா வெளி என்பது எல்லையற்றது, மிக பெரியது. ஆக சிறுசுல இருந்து பெரியது வந்திருக்க முடியாது. எனவே ஒரே ஒரு சாய்ஸ் தான், ஒரே ஒரு சாய்ஸ் தான். பெரியதில் இருந்து சிறுசு வந்திருக்க கூடும். ஒரே பாசிபிலிட்டி தான் வந்துட்டாரு. எனவே பெருவெளி பெரியது, அளவற்றது. அதுல இருந்துதான் இந்த விண் வந்திருக்க வேண்டும் என்ற நிலைக்கு வருகிறார். ஆக விண்ணிற்கு முன்பாக இருந்த பொருள் வெளி. அது எல்லையற்று இருப்பதால் அதற்கு பேரு பெருவெளி. அப்போ ஒரு சின்ன லாஜிக். பெருவெளி, அதுல இருந்து தான் விண் வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கு வருகிறார் மகரிஷி. அப்ப விண்ணில அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு. அப்ப விண்ணில் அறிவும் இருக்கு, ஆற்றலும் இருக்கிறது என்றால் அந்த விண்ணிற்கு அந்த அறிவும் ஆற்றலும் எங்கிருந்து வந்திருக்கணும்? அது வந்த இடம் எது? பெருவெளி. பெருவெளியிலிருந்து தான் விண் வருது. மெல்ல 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 மெல்ல. ஓகே, குட். பெருவெளியிலிருந்து தான் விண் வருகிறது என்றால் அந்த விண்ணுக்குள்ளாக இருக்கிற அறிவும் ஆற்றலும் பெருவெளியிலிருந்து தான் வந்திருக்கணும். மகரிஷி பாயிண்ட பிடிச்சிட்டாரு. ஆக பெருவெளி என்று நாம் சொல்லுகிறோமே, அதுதான், அங்குதான் அளவற்ற அறிவு இருந்திருக்கணும். ஏன்னா அது எல்லையுடையதாச்சு. எல்லையற்ற அறிவு, எல்லையற்ற ஆற்றல், அதான் அந்த பெருவெளி. அந்த பெருவெளியில இருந்து தான் விண்ணே வந்திருக்கு என்று எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இப்ப அந்த பெருவெளி இடத்திற்கு மகரிஷி வருகிறார். இதுல விஞ்ஞானிகள் தாண்ட முடியாத இடம் எங்க இருக்கு? விஞ்ஞானிகள் வர முடியாத இடம் எங்க இருக்கு என்றால் விண். அது வரைக்கும் வர்றாங்க விஞ்ஞானிகள், அது வரைக்கும் வர்றாங்க விஞ்ஞானிகள் வர்றாங்க. வந்ததுக்கு பிறகு அந்த விண், அதற்கு ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அங்கே விஞ்ஞானிகள் வர்றாங்க. ஆனால் அந்த விண்ணிற்கு ஒரு அறிவு இருக்கு அப்படிங்கிற நிலைக்கு அவங்க வரல. இன்றைய விஞ்ஞானிகளும் வரல. மாறாக விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விண் பஞ்சபூதங்களாகி உயிரினமாகி அந்த உயிரினத்துல மூளை என்ற ஒரு பகுதியாகி
அந்த மூளையிலிருந்து தான், அந்த மூளை என்ற அந்த பகுதியிலிருந்து தான் அந்த உணர்ச்சி, சிந்தனை, எல்லாம் அறிவு எல்லாமே வருகிறது என்று இன்றைய விஞ்ஞானிகள் அந்த அறிவு என்பதை அந்த மனித அல்லது உயிரினங்களுடைய மூளையிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அவர்கள் அறிந்த அளவு, அவ்வளவுதான். அது தப்புன்னு சொல்ல வேண்டியதில்லை, அவங்க அறிந்த அளவு அவ்வளவுதான். ஆனால் வேதாத்திரியத்தில் அறிவு என்பது பொருளில் இருந்து வந்ததல்ல, விண்ணிலிருந்து அறிவு வரல. அந்த விண்ணிற்கே அறிவு வந்ததுக்கு காரணம் பெருவெளி. ஏன்னா பெருவெளியில இருந்துதான் அந்த விண்ணே வருது. எனவே மகரிஷியினுடைய தத்துவத்தில், வேதாத்திரியத்தில் அறிவு என்பது ஒவ்வொரு பொருளிலும் இருக்கிற அந்த இயக்க ஒழுங்கிற்கு பெயர் அறிவு. இந்த அறிவுக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது பெருவெளியினுடைய பேரறிவு. அவ்வளவுதான். ஒவ்வொரு இயக்கத்திலும் ஆற்றல் இருக்கிறது. இந்த ஆற்றல்களுக்கெல்லாம் காரணம் பெருவெளியில் உள்ள பேராற்றல். எனவே பெருவெளி பேராற்றல் உடையது, பேரறிவுடையது, எல்லையற்றது. எல்லையற்றது இருக்கிறதுனால இப்ப இங்க இருக்கிறத எல்லைக்கு அப்பால போட முடியாது. ஏன் போட முடியாது? எல்லையே அதுக்கு கிடையாது. நீங்க எங்க போனாலும் அதுதான் இருக்கு. அதனால இது ஒன்று எப்பவும் வற்றாது. எல்லை இருந்துச்சுன்னா எல்லைக்கு அப்பால போட்டுட்டோம்னா பத்தி போகும். ஆனா இதுதான் எல்லையே இல்லையே. இங்க இருக்கிறத எல்லைக்கு அப்பால போய் வீசி எறிய முடியாது. ஆகவே நீங்க எங்க எரிஞ்சாலும் அது பெருவெளியில தான் இருக்கும். ஆகவே குறையாதது, வற்றா இருப்பு இது. என்றைக்கும் வற்றாத இருப்பு இது. ஆக வற்றா இருப்பும் பேராற்றல், பேரறிவு, இதுல இருந்து தான் அந்த விண் பிறந்த போது, இயக்கம் வந்த போது, அந்த இயக்கத்தினுடைய நீளம் அதுதான் காலம். ரொம்ப சிம்பிளா வச்சிருக்காரு பாருங்க. இயக்கத்தின் நீளமே காலம். எவ்வளவு தூரமா போகுது, எவ்வளவு ஃபாஸ்டா போகுது, அதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு ஒரு காலம். காலம் என்னும் வளம் நான்கும் ஒன்று இணைந்த பெருவெளியே. இப்ப மகரிஷனுடைய பார்வை அந்த பெருவெளியங்க நிப்பாட்டிடுங்க. இப்ப மகரிஷனுடைய பார்வைக்கு வாங்க. எல்லாரும் மகரிஷிக்கு முன்பாக தெய்வத்தை பற்றி பேசினாங்க. தெய்வத்தை ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்காக, எதையும் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக சிலர் பார்த்தார்கள். ஒரு அதிசய பிறவியாக அந்த சூப்பர் ஹியூமன் பீயிங்கை பார்க்கும்போது அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்கை அடையாளம் காட்டினாங்க. அதுக்கு பல பேர் வச்சாங்க. ஆனா அதெல்லாம் எங்க இருக்குன்னு யாரும் சொல்லல, பேரை வச்சுக்கிட்டே போயிட்டாங்க. ஆனா மகரிஷி என்ன சொல்றாரு, அந்த பெருவெளி இருக்க உங்களுக்குள்ளேயும் அந்த வெளி இருக்கு, உங்க வெளியவும் அந்த வெளி இருக்கு. இந்த வெளிதான் நீங்கள் தேடுகிற தெய்வம் அப்படின்னு தெய்வத்தை இதுல என்ன சார் பாருங்க. அதுதான் சூப்பர் ஹிட். நான் இது வரைக்கும் உங்க முன்னாடி இருக்க இந்த பெருவெளிதான் தெய்வம் அப்படின்னு யாரும் சொல்லல. பிரம்மம்னு பெயர் வச்சாங்க. மறுபடியும் கேள்வி, அந்த பிரம்மம் எங்க இருக்கு? சிவன் பெயர் வச்சாங்க. மறுபடியும் கேள்வி, அந்த சிவன் எங்க இருக்கான்? எல்லாரும் இமயமலையில் இருக்கான்னு சொன்னாங்க. ஆனா மாணிக்கவாசகர் அதை மாத்தினாரு. அதான் அவருடைய கிரேட்னஸ். எல்லாரும் என்ன சொன்னாங்க? இமயமலையில, பனிமலையில அங்கதான் இருக்கா, அங்கதான் போகணும், இமயமலைக்கு தான் போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது மாணிக்கவாசகர் ரொம்ப அபாரமா ஒன்று சொன்னாரு. அந்த சிவன் எங்க இருக்கான்? எங்கேயும் இல்லப்பா, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதன். அற்புதமான வார்த்தை. அதான் மாணிக்கவாசகர்.
சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால். எங்க இருக்கான்? என் சிந்தையில இருக்கான்ப்பா, எனக்குள்ள இருக்கான்ப்பா என்று தெரிந்த பிறகும் இமயமலை நோக்கி ஓடுகிற மக்களை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகரை விரும்புவோம், சாமி கும்பிடுவோம், ஆனா சொன்னதை கேட்க மாட்டோம். அதான் நம்மளுடைய கிரேட்னஸ். சாதாரண மக்களுடைய என்ன கிரேட்னஸ்னா, எல்லாரும் ஜெயந்தியும் கொண்டாடுவோம், எல்லா ஜெயந்தியும் கொண்டாடுவோம், ஆனா யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச வழியில போயிட்டே இருப்பேன். போய் அடி வாங்கி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும் போதுதான் நான் திருந்துவேன், திரும்பி பார்ப்பேன். அப்ப எனக்கு வயசாகி இருக்கும். இந்த திரும்பி பார்த்தால் என்ன, பார்க்காவிட்டால் என்ன. அற்புதமான வரிகள் அது. சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் சொல்வார், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால், அவன் அருளாலே, அவன் கொடுத்த அறிவுதாயா எனக்கு, அவன் கொடுத்த ஆற்றல் தாயா எனக்கு. என்ன வரிகள் பாருங்க. மாணிக்க வாசகர் எத்தனையோ பாடல்களை பாடினாரு, ஆனால் அவர் இறுதியாக பாடியது சிவபுராணம். எப்படி வள்ளல் பெருமானார் 5 திருமுறைகள் எழுதினாலும் அதையெல்லாம் விட்டுட்டு எனது அறிவு நிலை உயரா முன்னம் எளியது அதெல்லாம் அப்படின்னு விட்டுட்டு கடைசியாக அருட்பெரும் ஜோதி அகவலுக்கு வந்தார். அதுக்கு முன்னே எழுதினதெல்லாம் குறைந்த அறிவால் எழுதினேன்னு அவரே ஒத்துக்கிறாரு. அருட்பெரும் ஜோதி இங்கே அகவலுக்கு வந்துட்டார் கடைசியில. அதே மாதிரி தான் மாணிக்க வாசகர் இது வரைக்கும் சொன்ன பாடல்களை அப்படியே விட்டுட்டு சிவபுராணம் எழுதினார். இன்னைக்கு அவர் கடைசியாக எழுதினது சிவபுராணம். ஆனா திருவாசகத்துல முதலாவதாக வைக்கப்பட்டது சிவபுராணம். அதுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை இருக்கு. அதுலதான் சொல்லுவார் மாணிக்க வாசகர், சிவன் அவன் கழுத்துல பாம்பை சொல்லல, கங்கையே சொல்லல, அவன் அப்படியெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணல மாணிக்க வாசகர். அவன் 7 அடி ஹைட்டு, புளித்தோல் போட்டு இருப்பான் அப்படின்லாம் சொல்லல அவரு. ஆனா சிவனை பத்தி என்ன சொன்னார் அவரு? சோதியனே, ஜோதியாக இருக்கிற சோதியனே, துன் இருளே. இப்ப நான் பார்க்கறதெல்லாம் இல்லாத காலத்திலேயே நீ இருக்க. அப்ப என்ன லைட்டா இருந்தது, அப்படியும் பார்க்கலாம் அவனை. துன் இருளே, தோன்றா பெருமையனே. இந்த உலகத்துல எல்லாம் ஒன்னிலிருந்து ஒன்று வந்ததுதான், ஆனா நீ மட்டும் ஒன்றிலிருந்து வரல, நீயாகவே இருக்க. அது இந்த பெருமை உனக்கு உண்டு. இந்த பெருவெளி என்பதற்கு அது உண்டு. எல்லாமே ஒன்றிலிருந்து ஒன்று வந்ததுதான், எக்ஸப்ட் பெருவெளி. அந்த சிவன் என்கிற அந்த பெருவெளி. சோதியனே, துன் இருளே, தோன்றா பெருமையனே, ஆதியனே. சிவன் யாரு? ஆதி. ஆதியனே, அந்தம் நடுவு இல்லானே. அவனுக்கு முடிவும் கிடையாது, எந்த எல்லை கோடும் கிடையாது. இது நடுவில் இருக்கான்னு சொல்ல முடியாது, கடைசின்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாத சிவனுக்கு இமயமலையில போய் நிப்பாட்டுறோம் என்னமா? ஏன் அதுக்கு அடுத்து போன சைனாவுக்கு போன அவருக்கு என்ன பாஸா வேணும்? இல்ல, இமயமலையோட நிப்பாட்டினோம்னா இன்னும் கொஞ்சம் போகக்கூடாது அவரு? அதுக்கு என்ன அவருக்கு என்ன பாஸ்போர்ட்டா வேணும்? எவ்வளவு குறுக்கிட்டோம் பாருங்க. ஒரு பெரிய சிவ தத்துவத்தை ஒரு மலை மேல உச்சிட்டு, நம்ம ஊர் மலைங்கிற உச்சில வச்சுக்கிட்டு இவ்வளவுதான்ப்பா அவன் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லல. ஆதியனே, அனைத்துக்கும் ஆதியாக இருப்பவனே, எல்லை இல்லாதானே, அந்தம் நடுவு இல்லானே, நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். மாணிக்க வாசகரே பொல்லா வினையேன்னு சொல்லிட்டாரு. நம்மளாம் ஏமாத்திரம் தெரியல. ஆக சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால், சிந்தைக்குள்ளே இருக்க பெருவெளி. அவன் அருளாலே, அவன் தந்த அறிவு, அவன் தந்த ஆற்றல், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ
சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய. நான் எதற்காக பாடுறேன்? முந்தை வினை முழுதும் ஓய. என் பெட்டிக்கடை நல்லா நடக்கணும் கிடையாது. அவன் போய் என்ன வேண்டாம்? என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், என் பெட்டிக்கடை ஒழுங்கா நடக்கணும், நான் கொடுத்த கடன் வந்துடணும். என்ன சிறுமையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம. மாணிக்கவாசகர் எதுக்காக பாடுறாரு? சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை நான் எதுக்காக பாடுறேன்? முந்தை வினை முழுதும் ஓய. நான் வரும்போது வாங்கிட்டு வந்தேனே வினைகள், முந்தை வினை, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு சிவபுராணத்தை ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு. ஆக இன்றைய அளவில் அறிவு என்பதற்கு நாம் கொடுக்கிற பொருள் என்னவென்றால், இயக்கத்திற்கு ஒழுங்காக அமைகிற, இயக்க ஒழுங்காக வருகிறது அறிவு. தி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு அண்டர்லைனோட இன்னைக்கு நம்ம நிப்பாட்டுறோம். இந்த அறிவு, இந்த ஆற்றல் ஆதியில எங்க இருந்தது அப்படின்னா இந்த பெருவெளி. இந்த பெருவெளியில் இருந்த அறிவும் ஆற்றலும் இப்போது விண்ணாக மாறி, அந்த விண்ணிற்கும் அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு. அந்த விண்ணிலிருந்து வர பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களுக்கும் அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு. அதிலிருந்து வந்த உயிரினங்கள், அதற்கும் அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு. எல்லாத்துக்கும் அறிவு இருக்கு, ஆற்றலும் இருக்கு என்கிற அந்த நேர்கோட்டுக்கு நம்ம இப்ப வந்துட்டோம். ஆக அந்த ஆதியாக இருக்கிற அறிவும் ஆற்றலுமாக இருக்கிற இந்த பெருவெளி இருக்கிறதே, இதுதான் தெய்வம். ஆக நான் அடிக்கடி சொல்றது உண்டு, மகரிஷிக்கு முன்பாக தெய்வத்து கூட பல மகான்கள் செஸ் விளையாண்டாங்க. ஆனா அந்த தெய்வம் தப்பிச்சுக்கிட்டே இருந்தது. ஏன்னா இவங்க தான் பேர் தான் சொன்னாங்களே தவிர எங்க இருக்கான்னு சொல்ல முடியல. அதனால இந்த தெய்வம் தப்பிச்சுக்கிட்டே இருந்தது. இதுக்கு முன்பாக இருந்த எல்லா மகான்களும் தெய்வத்து கூட செஸ் விளையாடும் போது ஸ்டேல்மேட்ல முடிஞ்சது. ஸ்டேல்மேட், அவ்வளவுதான். யாருக்கும் வெற்றி தோல்வி கிடையாது, டிராவல முடிஞ்சு போச்சு. ஆனா மகரிஷி கிட்ட வரும்போதுதான், மகரிஷி இப்போ செஸ் விளையாடுறாரு தெய்வத்துக்கிட்ட. இந்த மகரிஷி கிட்ட தான் சொல்றாரு, இப்போ செக் அண்ட் மேட், கேம் இஸ் ஓவர். இனி போய் தெய்வத்தை தேடுவதற்கான எந்த முகாந்திரமும் கிடையாது. தேடியாச்சு, சொல்லியாச்சு. நான் தேட போறேன் அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது. ஆக மகரிஷி கிட்ட தான் இந்த செஸ் கேம் வந்து செக் அண்ட் மேட், த கேம் இஸ் ஓவர். அப்படிப்பட்ட மகானுடைய ஒரு சிஷியராக, ஃபாலோவராக இருக்கிற நாம் கொஞ்சமாவது அவரது வழியில் நின்று, சிவன்னா அங்க ஓடுறது, இதுனா இங்க ஓடுறது, அந்த ஓட்டத்தெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி, சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதுனால் சொன்னது போல, அவன் அறிவு தான், அவன் ஆற்றல் தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், நான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி, முந்தை வினை முழுதும் ஓய. எங்க வேணாலும் போய் வேண்டிக்கங்க, என்னுடைய வினைகள் தீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்க. வினைப்பதிவாம் சுமைகள் விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். மகரிஷி சொல்லுவார், வினைப்பதிவாம் சுமைகள் விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். நிலம் மீது விழுந்த பின்னே என்னாச்சு? வினை மறந்தேன், என் வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன், என்னை உள்ளிருந்து நீ மீட்டுன்னு சொல்லுவார். ஆக அந்த மாதிரி நம்ம வந்து இந்த வினைப்பதிவுகளை விடுவதற்காக இந்த உடலாய் எடுத்திருக்கிறோம். இங்க வந்ததற்கு பிறகும் நம்ம பேரன் கல்யாணம், வெட்டிக்கடை ஒழுங்கா இருக்கணும், கொடுத்த கடன் வந்துடணும், நாங்கள் வாங்கின கடன் தள்ளுபடி ஆகணும், அப்படின்னு பதிவுகளை சேர்த்துக்கிட்டே இருக்கிறவன் இந்த வாழ்க்கையை என்னென்று சொல்வது இல்லை? ஆகவே கொஞ்சமாவது மகான்கள் சொல்லுகிற
மகரிஷி சொல்லுகிற அந்த செயற்பாட்டை நமது வாழ்வில் கடைபிடித்து நாமும் உயர்வோம், மகரிஷியையும் நாம் உயர்த்துவோம் என்று கூறி, இனி பல டாபிக் இன்னும் இருக்கு, அடுத்தடுத்து நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா அவசரம் ஒன்றும் இல்லை, அதனால அடுத்தடுத்து வைத்துக் கொள்ளலாம். இதுல கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் கண்டிப்பா வந்திருக்கும். அந்த சந்தேகங்களை எல்லாம் கொஞ்சம் இப்போ நீங்க சொன்னீங்கன்னா அதை பற்றி சில ஆராய்ச்சிகளும் நம்ம செய்யலாம் என்று கூறி, அந்த சந்தேகங்களை நீங்க சொல்றதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நான் இத்துடன் இந்த அளவில் நான் இன்று முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அம்மா ஒரே நிமிஷம். வாழ்க வளமுடன்.